ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச ப்ருஹுணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருப்பரம்பராம். ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं पाश्यकृतं यतीन्द्रं मत्तेशी कञ्चामि नमामि विद्यै. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीं. नमोऽस्तु देव्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय भद्रनेत्र. येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्तां दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला. अश्वत्थामविकर्णकोरमकरा दुर्योधना वर्धिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः. पाराशर्यवजः सरोजममलं गीतार्थकन्दोत्कटं नानाज्ञानगकेशरं हरिकथा सम्बोधनापोदितं. लोके सच्चन षट्पदैरहरगः पीबीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं.
யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாக தியானாவஸ்திததத்கதேன மனசா பஸ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக. பகவத்கீதை இதற்கு விரிவாக விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் இதுக்கு முன்னாடி முகவரையாக 2 வகுப்பு பார்த்துருக்கோம். அதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திட்டு தியான ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம எந்த ஒரு நூல் எடுத்தாலும் 4 விஷயம் பார்க்கணும்னு சொன்னேன். அனுபந்த சதுஷ்டயம்னு பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். அனுபந்த சதுஷ்டயம். அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியணும். ஒரு நூல் படித்தாலும் சரி, ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அது என்ன விஷயம்னு தெரியணும். முதல்ல அந்த விஷயத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிறணும், அதில் என்னதான் இருக்குன்ட்டு. பிறகு அது பலன் தெரியணும், அதனால் என்ன பலன் கிடைக்கும், அதை செய்வதற்கு நமக்கு தகுதி இருக்கா, படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா, அதுக்கு என்ன தகுதி, பிறகு அதை எப்படி செய்கிறது, சம்பந்தம், இது 4ஐயும் பார்த்தோம். அதில் விஷயம்னு சொல்லும்போது பகவத்கீதையில் வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய முழு சாரம் அடங்கியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 வேதத்தில் 4 மகா வாக்கியம் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம. இந்த 4 வார்த்தையினுடைய மூலப்பொருளை தெளிவாக விளக்குது. பிறகு இதற்கு தகுதிக்கு உண்டான பண்புகள், குணங்கள், கர்மயோகம், பக்தி யோகம் இதெல்லாம் விளக்குது. இந்த 4 வேதத்தின் சாரமான 4 மகா வாக்கியங்கிறது ஞான யோகம். அதை குரு மூலமாக கேட்டு படித்து தெரிஞ்சு அது நிலை பெறுவது, அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. ஞான யோகமும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தகுதிக்காக கர்மயோகம், பக்தி யோகமும் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 18 அத்தியாயங்கள் கொண்டது. இந்த 18 அத்தியாயத்தில் முதல் 6 அத்தியாயம் நம்மளை பற்றி பேசுகின்றது, ஜீவ தத்துவம். அகம், அகம் பிரம்மாசியில் இருக்கக்கூடிய அகம், தத்துவமசியில் இருக்கக்கூடிய துவங்கிற வார்த்தை, நீ, நீ நான்கிறதுலாம் ஜீவன். அதை பற்றி முதல் 6 அத்தியாயம். இரண்டாவது 6 அத்தியாயம் நாம் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, கடவுளை தெரிஞ்சுக்கிறணும். அகம் பிரம்ம, அந்த பிரம்மங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். தத்துவம் நம்ம பார்த்தாச்சு. தத்துவமசி, தத்துனா அது, அந்த கடவுளை பற்றி, பிரம்மனை பற்றி, கடவுளை பற்றி சொல்லுவது. அயம் ஆத்மா பிரம்ம, அந்த அயம் ஆத்மா பிரம்மங்கிற வார்த்தை. இது 2வது 6 அத்தியாயம். நான் யார், கடவுள் யார். 3வது 6 அத்தியாயம் 2க்கு உள்ள ஐக்கியம், 2க்கு உள்ள சம்பந்தம் என்ன, இது 2ஐயும் ஐக்கியப்படுத்துறது. இது முதல் 6, 2வது 6, 3வது 6. நான், கடவுள், 2க்கு ஐக்கியம். முதல் 6ல் நம்மளை பற்றி சொன்னதுனால நாம் என்ன செய்யணும்னு சொல்லுது, கர்மயோகம், நாம் எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும். 2வது 6 அத்தியாயம் கடவுளை பற்றி சொன்னதால் கடவுளை எப்படி அறிவது என்பதற்காக பக்தி யோகம் சொல்லப்படுகிறது. நாம் செய்கிறது கர்மயோகம், கடவுளுக்காக, கடவுள் மீது செலுத்துகிற பக்தி, பக்தி யோகம். 3வது 6 அத்தியாயங்களில் கர்மயோகமும் பக்தி யோகமும் செய்து பண்புகளை பெற வேண்டும். ஞான யோகம் சொல்லுது, பண்புகளை ஞான யோகத்தை சொல்லுதாங்க. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். பிறகு முதல் 6 அத்தியாயம் சுயமுயற்சி. கர்மயோகம் செய்யணும்னு நம்மளுடைய முயற்சி வேணும். பக்திக்கு 2வது 6 அத்தியாயம் கடவுளுடைய அனுகிரகம் வேணும். 3வது அத்தியாயம் சுயமுயற்சியுடன் கடவுள் அனுகிரகத்தை பற்றி நற்பண்புகளையும் பெற வேண்டும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இப்படி 9 விஷயங்கள் இந்த கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய பலன் என்ன? முக்கியமான பலன் அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான பலன். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு காரியம் பண்ணால் ஒரு பலன் கிடைக்கும். பணம் இல்லைன்னா பணம் சம்பாரித்தா பணம் இல்லைங்கிற துயரம் போயிடும். உடம்புல நோய் இருக்குது, நோயினால் துயரம் சொன்னால் நோயை நீக்கியாச்சுன்னா துயரம் போயிடும். இது என்ன தெரியுங்களா, டோட்டல் என்ன துயரமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே டோஸ் மருந்து. எத்தனையோ பிரச்சனைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இது எல்லா பிரச்சனைக்கான
ஒரே சொல்யூஷனை கொடுக்குது. அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபடக்கூடிய பலனை கொடுக்கின்றது. கீதையினுடைய முக்கியமான நோக்கம் மோட்சம் சொல்லுவாங்க, முக்தின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுதே துயரமில்லாமல் ஆனந்தமாக நிறைவோடு வாழ்வது தான் ஜீவன் முக்தி. அப்படி இந்த ஞானத்தை பெற்று இந்த ஜீவன் முக்தி அடைஞ்சாச்சுன்னா இறந்த பிறகு விதேக முக்தி அடைஞ்சிரும், பிறக்க மாட்டோம். இதுதான், இது பலன். அதிகாரி யார்? நாமெல்லாம் அதிகாரி தான். எல்லாத்தையும் விட்டு வந்து உட்காந்துருக்குமே 1 மணி நேரமாக கேட்குறதுக்கு. கொஞ்சம் விவேக புத்தி இருக்குன்னு சிந்திக்கிற ஆற்றல். அதுக்கு 4 சொல்லுவாங்க, சாதன சதுஷ்டய சம்பன்னகன்னு. விவேகம், கொஞ்சம் சிந்திக்கிற ஆற்றல், எது நிலையானது நிலையற்றதுன்ட்டு. கொஞ்சம் வைராக்கியம், முழு வைராக்கியம் முடிச்ச ஃபுல்லாக வேதாந்தம்லாம் புரிஞ்ச பிறகு 100% வரும் வைராக்கியம். பிறகு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், விவேகம். பிறகு சமதமாதி முதலான 6 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரத்தில் வந்து நம்பிக்கை, இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, அதில் தொடர்ச்சி நிற்கிறது, திதிக்ஷை, பிறகு ஒரு மன ஒருமுகப்பாடு, இப்படிலாம் ஒரு சில 6 பண்புகள் சொல்லியிருக்கு. இதெல்லாம் முழுசாக இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட இதை படிக்கலாம். இது முகவரியில் நாம் பார்த்து முடித்த கருத்து. பிறகு 2வது என்ன பண்ணோம்னு சொன்னால், தியான ஸ்லோகத்துக்குள்ளே போனோம். தியான ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் சொன்னால், அதில் பார்க்கும் பொழுது எதுக்காக தியான ஸ்லோகம்? பிரார்த்தனை ஸ்லோகம். தியான ஸ்லோகம் எதுக்கு? பிரார்த்தனை. இங்கே வந்து பிரார்த்தனை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, தியான ஸ்லோகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு பிரார்த்தனை பண்ண, உன்னை வழிபடுறேன், அவ்வளோதான். பகவானை வழிபடுறேன், வணங்குகிறேன். பொதுவாக இதில் ஒரு பெரிய டெக்னிக் இருக்குது. இந்த சிந்தனை வராது. கடவுள்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்ணுறது தப்பு கிடையாது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு வெளியே கேட்குறத விட கடவுள்கிட்ட கேட்டால் தப்பு இல்லை. யார்கிட்டே கேட்குறதுக்கு பகவான்கிட்ட கேட்டு போயிடலாம். இருந்தாலும் கூட பகவான்கிட்ட கேட்குறத விட, உனக்கு என் பிரச்சனை உனக்கு தெரியாது, எனக்கு கிடையாது, அதை எப்போ கொடுக்கணும் உனக்கு தெரிஞ்சு, உடனே கும்பிட்றேன் வழிபடுறேன், அவ்வளோதான். இங்கே அப்படித்தான் இருக்குது. தியானம் சொல்ல, உன்னை இப்படிப்பட்ட பெருமை உள்ள உன்னை வணங்குகிறேன், அப்படித்தான் வந்திருக்கு. நம்ம அதில் பார்த்தோம், பிரார்த்தனை எதற்கு செய்கிறோம்னு பார்த்தோம். அதாவது இடையூறு இல்லாமல் எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிரார்த்தனை முன்னாடி தொடங்குறது நம்ம சம்பிரதாய பழக்கம், அதற்காக செய்கிறோம். பிறகு நல்ல ஒரு ஆர்வம் வரும். பிறகு நான் செய்கின்றேன் என்ற புத்தி வராது, ஆணவம் அழிஞ்சு போயிடும். நீங்களாக செஞ்சீங்கன்னா நான் தான் செஞ்சேங்கிற புத்தி இருக்கும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணப்பா, கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருப்பா, எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாருங்கும் போது நம்மளுடைய ஆணவம் அங்கே குறைஞ்சிடும். பிறகு யாரை பிரார்த்தனை பண்ணலாம்னா அது நிறையா பார்த்தோம். பொதுவாக குலதெய்வ வழிபாடு சொல்லுவாங்க. நம்மளாம் விநாயகரை பூஜை பண்ணுவோம். ஒன்றுமே இல்லாட்டி பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு சாமியை கும்பிட்டுருவோம். கடவுளை வழிபடுவது, குலதெய்வ வழிபாடு, குருவையே வழிபடுவது, தத்துவத்தை சொல்கிறதே அது ஒரு வழிபாடாம். ஒரு பரம்பொருள் தத்துவத்தை சொல்கிறது, பகவானுடைய பெருமகளை சொல்வது, இப்படியெல்லாம் வழிபாடுகள் இருக்குது. சரஸ்வதி பூஜையில் எல்லாத்தையும் வழிபடுறோம். நம்ம ஆயுதங்கள்லேருந்து நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் வழிபடுறோம். அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் சொன்னால், பகவத்கீதையையும் கீதையை சொன்னவரையும், இந்த கீதையை எழுதியவரையும், இந்த கீதையில் உள்ள தத்துவங்களையும், கீதை அமைந்த மகாபாரதத்தையும் அதனுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி நாம் இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம் தியான ஸ்லோகத்தில். எப்படி பிரார்த்தனை செய்கிறதுன்னு சொன்னால், உடலால் செய்யலாம், மானசீகமாக ஜபம் மூலமாக செய்யலாம். இப்போ நம்ம படித்தோமே குரு ஸ்தோத்திரமும் இதுவும் படித்தோமே பாராயணம், இப்படி பாராயணம் பண்ணியும் செய்யலாம். இங்கே நாம் என்ன பண்ணுறோம், அதனுடைய தத்துவங்களை புரிஞ்சு மனசில் படிச்சுக்கிட்டு அர்த்தத்தோடு படிக்கிறது ஒரு பிரார்த்தனை, தியான ஸ்லோகம். அப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே மொத்தம் அது மட்டும் இல்லை. இந்த பிரார்த்தனையில் எப்படின்னா, பகவானை பிரார்த்தனை பண்ணும் பொழுதே நீ எந்த அர்த்தத்தில் இந்த கீதையை சொன்னாயோ அதே அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறணும். சில பேர் குருமார்கள் கூட தப்பாக சொல்லுவாங்க, நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவோம். சில பேர் குருமார்கள் கரெக்டாக சொன்னால் நாம் தப்பாக புரிஞ்சுக்கிடுவோம். நம்மளுக்கு தகுதி கரெக்டாக இருந்தால் சில பேர் தவறான குருக்கிட்ட பாடம் கேட்பாங்க, ஆனால் இவங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அது இப்படித்தான் அவர் சொல்லியிருப்பாரோ அப்படின்லாம் உண்டு. இதுக்கெல்லாம் அந்த கடவுளுடைய அனுகிரகம், அந்த பிரார்த்தனையுடைய வலு இருக்குது.
இங்கே மொத்தம் இந்த தியான சுலோகம் வந்து 9 ஸ்லோகம் இருக்குது. மதுசூதன சரஸ்வதிங்கிறவர் இதை எழுதியிருக்கிறார். இதில் நம்ம முகவரியில் பார்த்த கருத்துக்களே கூட அவரே சொல்லுவார். சில விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டு போவார். 9 ஸ்லோகங்கள் இருக்குது. இதை பொதுவாக சுருக்கமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் விரிவாக சொல்கிறது இருக்குது. நாம் ஓரளவுக்கு ஒவ்வொரு ஸ்லோகமாக ஏன்னா விரிவாக பார்க்கலாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படித்து அர்த்தம் சொல்லி பார்ப்போம். இந்த 9 ஸ்லோகங்கள் நீங்கள் பொதுவாக வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. எப்பயுமே கீதை சொல்லும்போது இதை சொல்லிட்டு சொல்கிறது எல்லா இடத்துலையும் பலம் இருக்குது. நம்ம உத்தவ கீதையில் கூட அதை சொல்கிறோம். ஏன்னா உத்தவ கீதை கூட அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகத்தில் பகவான் வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மதுசரஸ்வதி பகவத்கீதையவே வழிபடுறார். அந்த கீதையை சொல்லி அந்த கீதை புஸ்தகத்தவே ஒரு தாயாக நினச்சி வழிபடுறது. 2வது ஸ்லோகத்தில் இந்த கீதையை எழுதிய மகாபாரதத்தை எழுதிய வியாச பகவானுக்கு ஒரு பிரார்த்தனை. பிறகு ஒரு 4 ஸ்லோகம், 3வது ஸ்லோகம், 5வது ஸ்லோகம், 6வது ஸ்லோகம், 8வது ஸ்லோகம், இந்த 4 ஸ்லோகங்களில் கீதையை சொன்ன பகவானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அந்த பகவான் கண்ணனை பிரார்த்தனை செய்வது. பிறகு ஒரு ஸ்லோகத்தில் கீதையின் தத்துவத்தை சொல்லி பிரார்த்தனை. பிறகு இந்த கீதை அமைந்த மகாபாரதத்தின் பெருமைகளை சொல்லி அது ஒரு பிரார்த்தனை இருக்குது. பிறகு கடைசியாக இந்த கீதையை சொன்னவர் விஷ்ணு பகவான், அந்த பரம்பொருள் தத்துவத்தை சொல்லி ஒரு பிரார்த்தனை. இப்படி 9 ஸ்லோகங்கள். இதில் 4 ஸ்லோகம் கண்ணனுக்கு, 9வது ஸ்லோகம் கண்ணனாகிய பரம்பொருள் தத்துவத்திற்கு, 1 கீதைக்கு, 1 வியாசருக்கு, 1 கீதையின் தத்துவத்திற்கு. இப்படி 9 ஸ்லோகங்களில் இது இருக்குது. இந்த ஸ்லோகங்கள் எதுலேயுமே எனக்கு இது வேண்டும் அது வேண்டுங்கிற பிரார்த்தனை வராது. அதனால தியான ஸ்லோகம்னு போட்டாச்சு. பிரார்த்தனை ஸ்லோகம், தியான ஸ்லோகம், வணங்குதல் மட்டுமே. தத்துவத்தை சொல்கிறதே ஒரு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. பரம்பொருள் தத்துவத்தை சொன்னாலே அதுவே ஒரு பிரார்த்தனையாம். அதனால் அப்படி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இப்போ முதல் ஸ்லோகத்தை திருப்பி படிக்கலாம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். இங்கே இந்த பகவத்கீதைக்கே நமஸ்காரம், இந்த நூலுக்கே ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம். இதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இது யாரால் யாருக்கு உபதேசிக்கப்பட்டதுங்கிற கருத்து, யாரால் எழுதப்பட்டது, இது எங்கு அமைந்துள்ளது, எப்படி அமைக்கப்பட்டுள்ளது, இதில் என்ன விஷயம் உள்ளது, என்ன பலன் உள்ளது. இந்த 6 விஷயத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். யாருக்கு உபதேசம் பண்ணார், யாரால் எழுதப்பட்டது, இது எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன விஷயம் இந்த கீதையில் இருக்குது, இதனால் என்ன பலன், இதெல்லாம் நம்ம முகவுரையிலையும் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இங்கே அழகாக இது ஒரு வரியில் சொல்கிறாரு. முதல்ல பார்க்கலாம். யாரால் யாருக்கு உபதேசிக்கப்பட்டது. முதல் வரி, ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம். அதாவது ஸ்வயம் பகவதா நாராயணேன, சாக்ஷாத் பகவான் நாராயணனால். கிருஷ்ணர் தானே உபதேசிச்சாருங்கன்னா நாராயணன் எங்கேருந்து வந்தார்? நாராயணன் தான் கிருஷ்ணன். அதனால் என்ன சொல்லிட்டாருங்க, சாக்ஷாத் பகவான் நாராயணனால். பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்டவள். யாருக்கு? பார்த்தன். பார்த்தன் யார்? அர்ஜுனன். இங்கே சாக்ஷாத் பகவான் நாராயணன்னு சொல்லலாம், அல்லது நாராயணனே தானாக சொன்னது, அவராக சொன்னது. ஸ்வயங்கிற வார்த்தைக்கு தானாகன்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம், சாக்ஷாத்னு எடுத்துக்கலாம். பகவான் நேரடியாக இதை சொன்னதால் இதில் யாருக்கும் குற்றம் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. பொதுவாக சுருதி ஸ்மிருதின்னு சொல்லுவான். சுருதிங்கிறது வேதம், கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்டது. ஸ்மிருதிங்கிறது ஒருத்தர் வாயிலிருந்து சுருதியினுடைய கருத்துக்களை சொன்னது. அந்த தத்துவத்தை மாறாமல் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பிழை இல்லாமல் சொல்வது
நமக்கு அர்த்தம் மாறாமல் ஒருத்தர் மகான்கள் சொன்னால் அதுக்கு பேர் ஸ்மிருதி. இது பகவான் சொன்னதுனால ஸ்மிருதியில் அடங்கும். ஆனால் சில பேர் சுருதிக்கு ஈக்குவல்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நாராயணனே சொல்லிட்டாரே, சுருதியை மாற்றுறதுக்கு எப்படி அதிகாரம் இல்லையோ அது மாதிரி இந்த பகவான் சொன்ன இந்த கீதையை மாற்றி இந்த ஸ்லோகத்தை மாற்றலாம், அப்படி போகலாம், தப்பாக சொல்லியிருக்குன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. மற்ற நூலில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படி. இதை அந்த மாதிரி சுருதியில் இலக்கணப்பிழை இருந்தால் கூட மாற்றுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படியே தான் அது. அது மாதிரி இதுவும் பகவானுடைய அவர் வாயிலிருந்து வந்ததுனால கிடையாது. பிறகு பார்த்தன். பார்த்தன்னா என்ன அர்த்தம்னா பிருதா. குந்திக்கு இன்னொரு பெயர் பிருதான்னு அர்த்தம். குந்தியின் மைந்தனுக்கு பேர் பார்த்தன். பிருதா, பிருதாவின் மைந்தன் பார்த்தன். அவருக்கு 3 பேர். குந்தி புத்திரர்கள் யார்? பாண்டவர்கள் 5 பேர். அதில் குந்தியினுடைய மைந்தர்கள் 3 பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன். மாத்திரையினுடைய மைந்தன் நகுலன், சகாதேவன். எல்லாம் பாண்டுவுக்கு 5 பேர். அதில் முதல் தாய்க்கு 3 பேர். ஆனால் பொதுவாக இந்த அர்ஜுனனுக்கு மட்டும் பார்த்தன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தர்மருக்கும் பீமனுக்கும் பயன்படுத்துறது இல்லை. பார்த்தாய அப்படின்னு இருக்கு. குந்தியின் மைந்தனான பார்த்தன் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறாரு? உபதேசம் பண்ணார். நாராயணன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அழியாதவன், நிரந்தரமானவன், நிறைந்தவன், எங்கும் இருப்பவன், எப்பொழுதும் இருப்பவன். இது நாராயணன்கிற வார்த்தை. அவரே கிருஷ்ணனாக அவதரித்து அந்த கண்ணன் என்ன பண்ணார்? கண்ணனாக அவதரித்து குந்தியின் மைந்தனாகிய பார்த்தனுக்கு இதை சொல்லப்பட்டது பகவத்கீதை. முதல் வரி சாக்ஷாத் பகவான் நாராயணனால் பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்டவள். இது முதல் வரியினுடைய அர்த்தம். இந்த பகவான் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பகவான் சொன்னால் அதில் 6 குணங்கள் கொண்டவர் பகவான் அர்த்தம். பகவான்கிற வார்த்தைக்கு 6 குணம் இருக்குது. என்னென்ன குணம்னா, பூரணமாக ஆளும் தன்மை யாருக்கு இருக்கோ அவருக்கு பேர் பகவான். ஒரு ஊரை மட்டும் ஒருத்தர் ஆள்வார். ஒருத்தர் ஒரு நாட்டை ஆளலாம், ஒருத்தர் உலகத்தை ஆளலாம், ஒருத்தர் இந்திரலோகத்தை ஆளலாம், ஒருத்தர் பிரம்மலோகத்தை ஆளலாம், ஒருத்தர் சிவலோகத்தை ஆளலாம். இவர் என்ன? டோட்டல் சர்வ வல்லமை, அனைத்தையும் ஆளும் தன்மைக்கு பேர் பகவான் அப்படிங்கிற பேர். அதே மாதிரி சர்வசக்திமான். இந்த பகவான்கிற வார்த்தைக்கு சர்வசக்திமான் ஒரு அர்த்தம். 6 வரும். ஒன்று அனைத்தையும் ஆளும் தன்மை. சர்வசக்தின்னா நம்மளுக்குலாம் அல்பசக்தி. நம்மளுக்கு அல்பசக்தி. அவர் இந்த அண்ட சராசரங்கத்தை ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிற முடியும், ஒரு செகண்டில் உருவாக்கிற முடியும். இதுக்கு சர்வசக்தின்னு பேர். ஏற்கனவே சொன்னேன், நாரதர் மேலே போயிட்டு வரும்பொழுது அவர் பகவான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் கேட்டாராம். ஊசி துவாரத்து வழியாக ஒட்டகத்தை நுழைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காருனாராம். அது எப்படியா முடியும் அப்படின்னாராம். அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அதோ சர்வசக்திமான், அது பகவானுக்கு அர்த்தம். அடுத்து அனைத்து புகழையும் உடையவர். இந்த உலகத்தில் என்ன புகழ் இருக்கோ எல்லாம் அவருடையது தான், நம்மளுடைய எதுவுமே கிடையாது. அனைத்து புகழையும் உடையவர். பிறகு அனைத்து செல்வமும் அவருக்கு உரியது. இந்த பிரபஞ்சத்தில் என்ன செல்வம், குபேரனுடைய செல்வம்லாம் யாருக்குரியது? அவருக்குரியது தான். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு திருடு போச்சு, ஒரு இது நகை திருடு போன உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இது என்ன பகவானுக்கு அவர் நகையை கூட காப்பாற்றிருக்க முடியலையா? பகவானுக்கு அவர் நகையை கூட அவரால் காப்பாற்ற முடியலைன்னா அவர் என்ன கடவுள்? அப்படி ஒரு கோபம். இந்த உலகத்தில் திருடர்கிட்ட இருந்தால் அது யாருடைய சொத்து? பூமிக்குள்ளே இருந்தால் யாருடையது? கடலுக்குள்ளே இருந்தால் யாருடையது? நாம் அவரை பார்த்து நம்மளுடைய திருப்திக்காக அவருக்கு அலங்காரம் பண்ணுறமே ஒழிய, அது இந்த அண்ட சராசரத்தில் எந்த மூலையில் இருந்தால் யாருடையது? அப்போ எல்லா செல்வமும் யாருக்கு? அவருக்கு தான். ஆனால் அதுக்கு பாதிக்குது பார்த்தீங்களா? கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டான்னு அவனுக்கு ரொம்ப பாதிக்கும். அன்னைக்கு நல்லா இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? அந்த சொத்தை கொள்ளையடிச்சதுக்காக கிடையாது, இந்த பக்தர்கள் மனசில் நொந்து போயிடும். இந்த வேதனையை கொடுத்தான் பாருங்க, அதுக்கு தான் அவனுக்கு தண்டனை. இந்த பொருளை எடுத்துகிட்டு போனதுக்கு அவனுக்கு தண்டனை இல்லை. இப்படி கோயில் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு எல்லாருடைய மனசும் புண்படுது பார்த்தீங்களா? அதுக்கு தான் அவனுக்கு தண்டனை. அது எங்கே இருந்தாலும் அவர் சொத்து தான். இந்த உலகமே ஒரு அண்ட சராசரமே அவருடையங்கும்போது இந்த சின்ன நகை தானே அவருக்கு. அதனால் எல்லா செல்வத்துக்கும் உடையவர் பகவான்கிற வார்த்தைக்கு சொல்கிறேன். பிறகு எல்லாம் இருந்தாலும் தன்னுடையன்னு வச்சுக்கிட்டு இருக்காரா? எதுலேயும் ஒட்டாதவர், அனைத்திலும் ஒட்டாதவர், பற்றின்மை. எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றில் கூட இல்லை. பற்றின்மை.
பிறகு சர்வைக்கியன், நம்மள அல்பைக்கியன், நம்மளுக்கு கொஞ்சம்தான் தெரியும், நம்மளை பற்றி தெரியும், கொஞ்சம் தெரியும். இங்கே எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும், அணுவிலிருந்து அண்டம் வரைக்கும் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியாமல் நடக்காது. அதுக்கு பேர் சர்வைக்கியன். இப்படி 6 குணங்கள்: அனைத்தையும் ஆளும் தன்மை, சர்வசக்தி, அனைத்து புகழ், அனைத்து செல்வம், பற்றின்மை, சர்வஜன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்க. அதுலேயும் பகவன் வரும். ஆதி பகவன்னா அவர் தான் முதல்ல இருந்து இருக்கக்கூடிய கடவுள். இந்த பகவான் நாராயணனால் பார்த்தனுக்கு அப்படிப்பட்ட பகவான், இந்த 6 குணங்களை உடைய பகவான் நாராயணன், நீக்கமர எங்கும் நிறைந்த எப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த பகவான் கிருஷ்ணராக அவதரித்து பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்ட கீதை. அந்த கீதையை நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்வார். ஒவ்வொன்றா சொல்லப்படுற. அடுத்த வரி, 2வது வரி: வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம். யாரால் எழுதப்பட்டது? வியாசேன கிரதிதாம் புராண முனினா. வியாசேன, வியாச பகவானால். பகவான் பார்த்தனுக்கு உபதேசம் செய்தாலும் எழுதியது யார்? வியாசர். அவர் தான் தொகுத்து அதை வழங்குறார். ஏன்னா போர்க்களத்தில் எங்கேயே நடந்துக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து இவர் தொகுத்து வழங்குறார். அதனால தான் நம்மளுக்கு கீதை கிடைச்சது. அப்படி தொகுத்து வழங்குறதுக்கு பெரிய திறமை இருக்கணும், ஒரு மிகுந்த தேர்ச்சியும் திறமை இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் கோர்த்து ஒருத்தர் சொல்வார். அவர் ரொம்ப டேலண்டாக எல்லாத்தையும் முடியும், இல்லாட்டி முடியவே முடியாது. அப்படி இவர் எல்லாத்தையும் தொகுத்து வழங்கியவர். வியாசேன கிரதிதாம், அதாவது வியாசரால் தொகுக்கப்பட்டவள். இந்த வேதம் பிரபஞ்ச படைக்கும் பொழுதே கடவுள் படைச்சிட்டார் இந்த வேதத்தை. ஆனால் படைச்சாலும் வேதத்தை எழுதினவர் வியாசர் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். வேத வியாசர்னு சொல்கிறான். வேதம் யாராலும் எழுதப்பட்டதில்லை. அந்த வேதத்தை முறையாக 4ஆக பிரித்து அதை 4 குரூப்புக்கிட்ட ஒப்படைச்சு அதை காப்பாற்றி ஒரு முறைப்படுத்தியவர், தொகுத்தவர் யார்? வியாசர். அது மாதிரி கீதையையும் தொகுத்து வழங்கியவர். கிரதிதாம்னா தொகுத்தவர், எழுதியவர் அப்படி சொல்லலாம். வியாசேன கிரதிதாம், வியாசரால் தொகுத்து எழுதப்பட்டது. அந்த வியாசர் எப்படிப்பட்டவர்? புராண முனினா. புராண முனினான்னா 18 புராணங்களையும் எழுதியவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா 18 புராணம் அவர் தான் எழுதினார். முனின்னா என்ன அர்த்தம்னா மனன சீலக, ஒரு பொருளை தெளிவாக சிந்தித்து சொல்லும் ஆற்றல் யாருக்கு இருக்கோ அவருக்கு பேர் முனிகின்னு பேர். இவர் புராண முனி. இவர் என்ன பண்ணார்? வேதத்தை மையமாக வைத்து கடவுளை பாத்திரங்களாக கொண்டு ஒழுக்கத்தையும் தத்துவத்தையும் புகட்டும் பாரம்பரிய கதைகளின் தொகுப்பாக 18 புராணங்களை எழுதியவர். அதனால் இவருக்கு பெயர் புராண முனிகி. வியாசரால் தொகுக்கப்பட்டது. புராண முனியாகிய வியாசரால் தொகுக்கப்பட்டது. யாரால் எழுதப்பட்டது? புராண முனியாகிய வியாசரால். வியாசேன கிரதிதாம் புராண முனினா. பிறகு எங்கு அமைந்துள்ளது? மத்தியே மகாபாரதம். மகாபாரதத்தினுடைய மத்தியில் அமைஞ்சிச்சு. பீஷ்ம பருவத்தில் வரும் இது. பீஷ்ம பருவத்தில் தான் இந்த மகாபாரதம் வருது. போர்க்களத்தின் மத்தியில் உபதேசிக்கப்பட்டது, மகாபாரதத்தின் மத்தியில் அமைந்தது. பாண்டவர்களுக்கு மத்தியில் உள்ள, நடுவில் உள்ள அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. சரி, எப்படி அமைந்துள்ளது? 3வது வரி: அத்வைதாமிருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டாத சாத்தியாயினீம் அஷ்டசத அத்தியாயினீம். அஷ்டன்னா 8, சதன்னா 10, அத்தியாயினம் 18 அத்தியாயங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. அஷ்டசத அத்தியாயினம் 18 அத்தியாயம் இருக்குது பகவத்கீதையில். முதல்ல பகவத்கீதை படித்து ஆரம்பிக்கும் போது 18 அத்தியாயம் பேர் மனப்பாடம் பண்ணிடணும். 18 அத்தியாய தலைப்பாக மனப்பாடமாக தெரியணும். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், இப்படி வரிசையாக சொல்ல தெரியணும். ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணணும், கேள்வியெல்லாம் கேட்டாத்தையும் படிப்போம் நம்ம. முதல்ல இந்த கீதை படிக்க ஆரம்பிச்சோன்னே 18 தலைப்பை மனப்பாடம் பண்ணேன். எப்போ கேட்டாலும் சொல்கிறது மாதிரி. 18 அத்தியாயம் தெரியணும், பேர் தெரியணும்ல, பேராவது தெரிஞ்சுக்கலாம்ல. தியான சுலகம் மனப்பாடமாக இருக்கணும். 18 அத்தியாயம் என்ன கீதை படிச்சாச்சா தெரியுமே, 18 அத்தியாயம் தெரியும், வரிசையாக தலைப்பை சொல்லி முடிச்சிடணும். 18 அத்தியாயம் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிடலாம்.
ஏமாத்திரலாம்ல சொல்லி. இது எப்படின்னா 18 அத்தியாயங்கள் அமைந்தது. பாருங்கள், இந்த 18க்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எல்லாத்துக்குமே 18 சொல்லுவாங்க. அந்த கூட்டினா 9 ராசியான நம்பர்னு சொல்லுவாங்க. 18 அத்தியாயங்களுடன் கூடியது. 18 புராணங்களை எழுதிய வியாசரால் எழுதப்பட்டது. மகாபாரதத்துலேயும் 18 அத்தியாயம். 18 அத்தியாயங்கள் உள்ள மகாபாரதத்தில் 18 அத்தியாயங்களுடன் கூடிய இந்த கீதை எழுதப்பட்டு இருக்கு. எங்கே சொல்லப்பட்ட 18 அக்ஷரோணி படையின் மத்தியில், இங்கிட்டு 7, இங்கிட்டு 11. 18 போர்க்கள படைகளுடைய எண்ணிக்கை தானே. 18 அக்ஷரோணி படையின் மத்தியில். இந்த போரும் 18 நாள் நடந்துச்சு. 18 நாள் போர், 18 அத்தியாயங்கள், 18 அக்ஷரோணி படை மத்தியில், 18 புராணங்களிலே வியாசரால் 18 அத்தியாயங்களுள்ள மகாபாரதத்தில் 18 அத்தியாயங்களுடன் கூடிய இது இந்த பகவத்கீதை. பிறகு என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், அத்வைத அமிர்த வர்ஷினீம் பகவதீம். அத்வைத அமிர்த வர்ஷினீம், அத்வைத அமிர்தத்தை பொழிபவளாகிய பகவதி. அத்வைத அமிர்தம் அப்படின்னா, இந்த அத்வைத தத்துவம் தான் வேதாந்தத்தினுடைய ஃபைனல் தத்துவம். மற்ற எல்லாரும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த விசிஷ்டாத்வைதம் துவைதமெல்லாம் அத்வைதத்தை ஒத்துக்கிற மாட்டாங்க. அத்வைதி எல்லாத்தையும் ஒத்துக்குருவான். அதே ஒரு சிறப்பு. அத்வைதி யாரையும் மறுக்க மாட்டாங்க. ஃபைனல் தத்துவம் அதுதே ஒழிய அதுக்காக பூஜை கூடாது, பகவான் கிடையாது, அதுக்கு எல்லாம் ஒன்றுங்கிறது ஒரு தத்துவம் இருக்குது. அப்போ எல்லாம் ஒன்றா சாமி நான் கும்பிடணும், அவர் நான் ஒன்று தானே, அது கூடாது. எல்லாம் ஒன்று எதுக்கு சாப்பிட்ற, சாப்பாடு நீங்கள் ஒன்று தானே, பிறகு சாப்பிட்றேன்னு கேட்கலாம்ல. விவகாரத்தில் தனித்தனியாக இருக்கும். அறிவுனாலே அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறணும். அதனால் இந்த அத்வைதம்ங்கிறது தான் இந்த முழுமையாக துயரத்தை போக்கக்கூடிய ஒரு தத்துவம், பிறவாமையை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன தத்துவம் சொன்னாலும் அதில் ஒரு கேள்வி தொக்கி நிற்கும். என்ன கேள்வினாலும் தொக்கி நிற்கும். பகவான்கிட்ட போய் நான் போய் முக்தி அடைஞ்சு அவருடைய பாத கமலங்களில் போய் சரணடைஞ்சு அங்கே இருக்க போகிறேன். வைகுண்டத்திலே சிவல் எத்தனை நாளைக்கு இருப்போம், அங்கே எவ்வளோ நாள் இருப்பேன்? இருப்பீங்க 1 கோடி வருஷமா, 5 கோடி வருஷம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குமா இல்லையா? என்ன கேட்டேன், எனக்கு போர் அடிச்சிடாதா அங்கே? கோடி 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 வருஷம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? எல்லா கொஸ்டினுக்கு ஒரே முற்றுப்புள்ளி அத்வைதம் தான். அதனால் இந்த அத்வைத அமிர்தத்தை பொழிபவள் அது இருக்குது. அங்கேயும் போய் பகவான் உபதேசம் பண்ணுவார். அங்கே போகலாம், போகிறது இல்லைன்னு சொல்கிறது இல்லை. வைகுண்டத்துக்கு போகிறதோ, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன்ட்ட போகிறதோ, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அங்கே போய் ஒரு உபதேசிப்பாரான். இங்கேயே உபதேசித்து அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே சமஷ்டியில் எல்லாம் ஐக்கியமாயிடுவோம் இந்த அத்வைத தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா. அப்படிப்பட்ட அத்வைத தத்துவம் இதில் இருக்கக்கூடிய விஷயமாக அத்வைத அமிர்தம், அமிர்த துளின்னு சொல்லுவாங்க. இங்கே அமிர்தம் மலைங்கிறார். மலையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்காரா இங்கே பகவத்கீதையில். அமிர்த மலை, அமிர்தத்தை பொழிபவளாகிய பகவதி. பகவதின்னா பகவான்னா கடவுள், இறைவன். பகவதின்னா இறைவின்னு அர்த்தம். கீதையை ஒரு பெண்ணாக நினச்சி பாவச்சித்தான் சொல்கிறது உண்டு. கீதையை ஒரு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகவானை மணந்தவள் பகவதி. பொதுவாக ஒரு கணவனுக்கு மனைவி நல்ல மனைவியாக இருந்தால் கணவனை பற்றி 100% தெரிஞ்சவங்க யாராக இருக்க முடியும்? பெத்த தாய் கூட முடியாது, மனைவிக்குத்தான் தெரியும். அதனால் இது பகவதியாக இருக்கிறதுனால அந்த பகவானை பற்றி முழுசாக தெரிஞ்சு இந்த கீதையில் சொல்லியிருக்கான். அந்த பகவானுடைய தத்துவத்தை எப்படி கணவனை பற்றி மனைவிக்கு முழுசாக தெரியுமோ அப்படி கீதை பகவதி அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பகவானை, அந்த கீதை தத்துவத்தை முழுசாக தெரிஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. சரி, என்ன பலனை தருகிறதுன்னா கடைசி வரி, அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். அதில் பவத்வேஷினீம், பவத்வேஷினா பவத்னா துயரம், வேஷினா நீக்குபவர். இதனால் என்ன பலன் கிடைக்குது? நம்ம சொன்னோம்ல, துயரத்தை நீக்குபவள். கீதை கர்மயோகத்தை புகட்டுது, அதை புகட்டுது, இதை புகட்டுது, என்னவனோ சொல்லுவான். வேலை செய்ய தூண்டுது, கொலை செய்ய தூண்டுது, போர் செய்ய தூண்டுது, துயரத்தை போக்குது. 11வது ஸ்லோகத்தில்
துயரத்தை ஞானம் துயரத்தை போக்கும்னு ஆரம்பிப்பார். நீ துயரப்படாமல் இருன்னு முடிப்பார். ஞானத்தெல்லாம் சொல்லி முடிச்சுது கடைசியில். அப்போ பகவத்கீதை என்ன பண்ணுது? எல்லாருக்கும் துயரம் இருக்கா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் பகவத்கீதை வேணுமா வேணாமா? யார் துயரம் இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்கள் உலகத்தில். இந்திரனுக்கே துயரம் இருக்குது, பிரைம் மினிஸ்டருக்கு அதை விட துயரம், சீஃப் மினிஸ்டருக்கு அதை விட துயரம். துயரம் இஸ் ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். அதை நீக்குபவள் இந்த பகவத்கீதை. எப்படி நீக்குகின்றால் ஞானத்தின் மூலமாக அனைத்து துயரத்தையும் நீக்குகின்றார். அதாவது பயம்னா பவம்னா திருப்தி இல்லாத மனம்னு அர்த்தம், துயரம்னு அர்த்தம். பயம், பந்தம், பிரச்சனை, இப்படி துயரத்துடன் உழடும் வாழ்க்கை. அப்படி துயரத்துடன் வாழும் வாழ்க்கையை அந்த துயரத்தை நீக்கி ஆனந்தமயமான வாழ்க்கையாக மாற்றுகின்ற பலனை தருவது இந்த பகவத்கீதை. பவத் வேஷினி, துயரத்தை முழுமையாக நீக்குபவள். அடுத்து அம்ப துவாம் அனுசந்ததாமி பகவத்கீதை. அம்பன்னா தாய்ன்னு அர்த்தம். அம்பன் என்ன அர்த்தம்? தாய். பகவத்கீதை அம்ப, பகவத்கீதை தாயே, துவாம் உன்னை, அனுசந்ததாமி வணங்குகின்றேன். பகவத்கீதை தாயே உன்னை வணங்குகின்றேன். இதில் தாய், ஏன்னா தாயா ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், தாய் தான் எப்பயுமே அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பவர். எப்பயும் தாய்க்கு இனம் யாரும் கிடையாது. அதனால் இங்கே தாயாக நினச்சி பாவிக்கிறார். குழந்தைகளை என்ன தப்பு பண்ணாலும் கைவிடாமல் இருக்கிறது யார்? தாய் தான். அப்பா கூட நுழையாத, வீட்டுக்கு வராத எல்லாம் சொல்லுவார். ஆனால் அம்மா என்ன பண்ணோம்? காலையில் அடிக்கும், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா காலை ஒடிச்சு போடுவேங்க. மத்தியானம் வரைக்கும் வரலேன்னு வச்சுக்கோங்க, எங்கே போயிட்டானோ என்ன பண்ணிட்டானோ. அவன் பெரிய தப்பு பண்ணியிருப்பான், அப்பா வரக்கூடாதுன்னு அங்கே உட்காந்துருப்பார். அம்மா என்ன பண்ணான்? காணாமல் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? எப்போ கூப்பிடுன்னு காத்துக்கிட்டு இருப்பான். இதே தாய் அன்புங்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்ப தாயே. சமஸ்கிருதத்தில் அக்கானாலும் தாய், அம்பனாலும் தாய், அல்லானாலும் தாயின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அக்கா, அல்லா, அம்ப. அல்லான்னு என்ன சாமி சொல்கிறீங்க? வேறு ஏதாவது சொன்னால் பரவாயில்ல. உண்மையிலே அல்லா யார் தெரியுமா? அது ஒரு பெண் தெய்வம். நிறைய பேர் புரியாது. முஸ்லீம் ஒரு படமே, சினிமா படமே எடுத்திருக்காங்க. அங்கே முஸ்லீம் மதம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி 365 நாட்களுக்கு 365 உருவ வழிபாடு நடந்தது அந்த நாட்டில். எல்லாம் உருவ வழிபாடு. அதில் முகமது நபி கும்பிட்டது அல்லாஹ் என்ற ஒரு பெண் தெய்வத்தை. அதில் பெரிய சண்டை, அடிதடி, அவங்களுக்குள்ள பெரிய அடிதடி ஆயிடுச்சு. என் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசு. இவர் என்ன பண்ணார்? வேறு வழி இல்லை, எல்லாம் அல்லாஹ் ஒரு ஆளத்தையும் கும்பிடணும், ஒரு தெய்வத்தையும் கும்பிடணும், மிச்சமெல்லாம் கும்பிடணும், கொன்றுன்ட்டார். வெட்டி கொள்ளுவாங்க. அந்த மதம் தோன்றுனதே இப்படி சினிமாவே எடுத்திருக்காங்க. அவங்களுடைய உண்மைதான், அதை அவங்க பெர்மிஷனோடய எடுத்திருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் அல்லாவை கும்பிடாத எவனாக இருந்தாலும் வெட்டின்றுவார். இப்போ அதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறான்? காபீர் எல்லாத்தையும் கொன்றுன்னு சொல்லி இங்கே எல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சூழல் அப்படி. அந்த காலத்தில் அந்த சூழ்நிலையில் அவர் சொன்னவர். அவர் அந்த சூழ்நிலை சொன்ன தப்பு கிடையாது. பிறகு அந்த உருவம் வேணான்ட்டார். அந்த அல்லாவுக்கு பெண் தெய்வம் அது வேணாம், உருவம் இல்லாமல் கும்பிடும், உருவம் வச்சா தானே பிரச்சனை அப்படின்னு அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அவர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கார். அதை எழுதி வச்சது இன்றைக்கி என்ன பண்ணுறான்? வேற்று மதத்தக்காரெல்லாம் கொன்று. அதுக்கு சொல்ல வரேன்னா, அல்லான்னா தாயின்னு சமஸ்கிருதத்தில் இருக்குது. அங்கேயும் ஒரு பெண் தெய்வத்தையும் வழிபட்டிருக்காங்க. அப்படி அது ஒரு மூவியே வந்திருக்கு. அதனால் சொல்கிறேன். அதனால் இங்கே என்னென்னா, சாட்சாத் பகவான் நாராயணனால் பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்டவள், புராண முனிவராகிய வியாசரால் எழுதப்பட்டவள், மகாபாரதத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டவள், 18 அத்தியாயங்களுடன் கூடியவள், அத்வைத அமிர்தத்தை பொழிபவள், துயரத்தை நீக்குபவள் ஆகிய பகவத்கீதை தாயே உன்னை நான் வணங்குகின்றேன். நாராயணனால் பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்டவள்ங்கிறதுல அதிகாரி பார்த்தன், அதை கேட்கக்கூடிய அதிகாரி. ரெண்டு பேருக்கு உபதேசம் நடக்கிறது சம்பந்தம். இந்த சாதன சஷ்டிய சம்பந்தம் சொன்னில்ல, அது சொல்கிறேன். பிறகு எழுதியது யார்? வியாசர். எங்கு உள்ளது? பாரதத்தில். எப்படி அமைஞ்சிருக்கு? 18 அத்தியாயங்கள். இதில் விஷயம் என்ன இருக்குது? அத்வைத அமிர்தம் விஷயம். பலன் என்ன? துயரம் நீங்குதல். இந்த இதிலே 4 வந்துடுது. அனுபந்த சஷ்டி 4மே இந்த ஒரு ஸ்லோகத்தில் வந்துடுது. 2வது ஸ்லோகம் படிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால சேர்ந்து படிக்கலாம். அதை
நமோஸ்து தேவ்யாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏனத்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. இங்கே வியாச பகவானை வழிபடுகிறார். முதல்ல வந்து என்ன வழிபட்டான்? கீதையவே வழிபட்டாச்சு. அதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி வழிபட்டாச்சு. பகவத்கீதை தாயே உன்னை வணங்குகின்றேன். இங்கே வியாசரை வணங்குகின்றோம். எப்படின்னா, எப்படிப்பட்ட வியாசர், அவர் செய்த காரியம் என்ன அப்படிங்கிறத சொல்லி வழிபடுறது. எப்படிப்பட்ட வியாசர்? விஷால புத்தே. நமோஸ்துதே வியாச விஷால புத்தே. நமோஸ்துதே வியாச விஷால புத்தே. நம்ம நமோஸ்துதேங்கிறது நம்ம வணங்குறது யாரை? வியாசரை. எப்படிப்பட்ட வியாசர்? விஷால புத்தே. விஷால புத்தின்னா விஷாலமான விரிந்து பரந்த அறிவை உடையவரே. வியாசரினுடைய அறிவை அளவிடவே முடியாது. இல்லாட்டி 18 புராணம் எழுத முடியுமா? மகாபாரதமே 1,00,000 ஸ்லோகம், வேறு 18 புராணங்கள், வேறு வேதத்தை வேறு தொகுத்து வச்சிருக்கிறார். பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கிறார். கற்பனையே பண்ண முடியாது. இன்றைக்கி உலகத்தில் ஷேக்ஸ்பியரை சொல்லுவோம் பெரிய எழுத்தாளர்னு சொல்லி. ஆனால் இவருக்கு ஈடு இணையான எழுத்தாளர், வியாசருக்கு ஈடு இணையான எழுத்தாளர் இது வரைக்கும் வரல, அதுக்கு முன்னாடியும் இல்லை. அவ்வளோ மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் தோன்றவில்லை. இவர் எழுதணும்னா எப்பயுமே ஒருத்தர் டிக்டேட் பண்ணுவாங்க, ஒருத்தர் எழுதணும். அப்போல்லாம் இந்த ஷார்ட் ஹேண்ட்லாம் யாரும் இல்லை போல இருக்குது. அதனால் பார்த்தாரு, விநாயகரை கூப்பிட்டாரு. விநாயகர் தான் சரியான நாள், அவருக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, வாங்கன்னு கூப்பிட்டு எழுத வச்சிட்டார். அவர் கொம்பை ஒடிச்சு எழுதணும். ஒரு கண்டிஷன் போட்டாராம், நான் எனக்கு எழுதணும்னா நீ ஸ்பீடாக சொல்லணும், நான் வந்து வேகமாக எழுதுவேன், ஏன் ஸ்பீடுக்கு நீ சொன்னா தான் எழுதிட்டு போட்டு போயிடுவேன்னாராம். அப்போ இவர் ஒரு கண்டிஷன் சொன்னாராம், நான் சொல்கிறத புரியாமல் நீங்கள் எழுதக்கூடாதுன்ட்டாராம். என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் கடுமையான ஸ்லோகத்தை சொல்லிடுவாராம். விநாயகரே யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிடுவாராம். அவர் ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு நிற்பாராம். அதுக்குள்ளே ஒரு 100 ஸ்லோகம் மனசில் கற்பனை பண்ணிடுவாராம். அப்போ விநாயகர் சிந்திக்கிற அளவுக்கு ஸ்லோகம் சொன்னார்னா அப்போ எவ்வளோ பெரிய புத்தி இருக்கும். அதே விசால புத்தே, ரொம்ப விரிந்து பரந்த அறிவை உடையவர். வியாசர் வந்து ஆக்சுவலாக மகாபாரதத்தில் சண்டை போட்டது இவருடைய பேர குழந்தைங்க எல்லாருமே. யார்? திருதராஷ்டிரன் இவருடைய பையன்தான், பாண்டும் இவருடைய பையன்தான். அதெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த மகாபாரதத்தையும் தெரிஞ்சிடணும். இந்த கீதை படிக்கும்போது சுருக்கமாவது பாரத கதையை படிச்சிடணும். அது பாருங்கள், மகாபாரதம் நீங்கள் படித்து பாருங்கள். படிக்க மாட்டாங்க, நாவல் படிப்பாங்க. மகாபாரதத்தை உள்ள யார் படித்தாலும் சரி கீழே வைக்க மனசு இருக்காது. நான் உண்மையை விளையாட்டு சொல்லலை, தெரியறது இல்லை, அதனுடைய டேஸ்ட்டை ரசிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். டிவி சீரியல்லையும் கூட விடாமல் சின்ன குழந்தைகளும் ஒன்று பார்க்குதே. அழிஞ்சிருக்கா பாருங்கள். பாரதம் படிக்கிறது நின்று போச்சு, ஆனால் இது நின்றுருக்கா. அப்போ அவர் எப்படி எழுதியிருப்பார் யோசிச்சு பாருங்கள். அதனால் ராமாயணம் கூட கொஞ்சம் போர் அடிக்கும் படிக்கும்போது, மகாபாரதம் போர் அடிக்காது. அவ்வளோ விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணார்? புல்லார விந்தாயத பத்ரநேத்திர, நன்கு விரிந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர். இவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், விஷால புத்தி உடையவர், நன்கு விரிந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர். புல்ல அரவிந்த ஆயத பத்ரநேத்திர, அதாவது மலர்ந்த தாமரை இதழ் பார்க்க அழகாக இருக்கும். அது மாதிரி வியாசருடைய கண்கள் வந்து ரொம்ப அழகான கண்களை உடையவராம். அது மட்டும் இல்லை, கண்கள் வந்து அழகாக இருந்த அருளோடு இருக்கணும், அன்பு இருக்கணும், அருளும் இருக்கணும். திருக்குறளில் இல்லறவியலில் என்ன பண்ணுவார்னா, இல்வாழ்வான், வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, 3க்கு அடுத்து அன்புடைமை வச்சுருவார். ஏன்னா இந்த அன்புடைமை இருந்தால் தான் இந்த குடும்பம் ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு. துறவரவியல் எடுத்தோடனே அருளுடைமையை வச்சுருவார். அங்கே அருள் இருக்கணும். அன்புங்கிறது தான், தன்னுடைய குடும்பம், தன்னை சேர்ந்தவர்களும் செலுத்தக்கூடிய ஒரு பாசத்துக்கு அன்புன்னு பேர். அது உலகத்தில் எல்லா உயிர்களையும் சேர்ந்து செலுத்தினா அதுக்கு பேர் அருள்னு பேர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது அருள். இது 2 சேர்ந்தவர் இவர். யார்? வியாச பகவான். அப்படிப்பட்ட கண்கள், அருளும் அன்பும் உடைய கண்களை உடையவர்.
பேரறிவும் பேர் அருளும் உடைய வியாசர். இவர் என்ன காரியம் செஞ்சார்? ஏன துவயா பாரத தைல பூர்ணக பிரச்வாலிதோ ஞானமய பிரதீதக. ரெண்டாவது வரி, ஏன துவயா பாரத தைல பூர்ணம், இப்படிப்பட்ட உங்களால் வியாசரால் மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞானமய பிரதீபக பிரச்வாலிதோ, ஞானமயமான கீதை என்னும் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. வியாசரை சொல்கிறார் கும்பிட்றதுக்கு முன்னாடி, நமோஸ்துதே வியாசர்னு ஆரம்பிச்சிட்டார், உங்களை வணங்குறேன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏன துவயா உங்களால், இப்படிப்பட்ட உங்களால் மகாபாரதம், மகாபாரதம் என்னும் எண்ணெய், தைலன்னா எண்ணெய், எண்ணெய் நிறைந்த பூரண நிறைந்த ஞானமய பிரதீபக பிரச்வாலிதோ, அதாவது ஞானமயமான கீதை என்னும் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. ரெண்டாவது வரி இது. ஒரு தீபம் தொடர்ந்து எரியணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? இந்த பகவத்கீதை தொடர்ச்சியாக பிரகாசமாக இருக்கணும்னா மகாபாரதம்ங்கிற எண்ணெய் இருக்கும். அங்கே தானே இருக்குது. அந்த மகாபாரதம்ங்கிற ஒரு வேதமெல்லாம் தீபம்னு வச்சா கூட அதில் மகாபாரதம்ங்கிறது எண்ணெய். அந்த எண்ணெயினுடைய பிரயோஜனம் என்ன? தீபம் எரிஞ்சாத்தையும் பிரயோஜனம். அதில் தீபம் மாதிரியே தீபத்தை ஏற்றி வைத்தவர். என் தீபத்துக்கு உதாரணம் என்ன சொல்கிற? கீதை வந்து தீபமாக, மகாபாரதம் எண்ணெயாம். எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தீபம் எரியும், மகாபாரதம் இருக்கிற வரைக்கும் இந்த கீதையும் இருக்கும் கட்டாயம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். பிறகு எண்ணெய் மட்டும் இருந்துச்சு, திரி இருக்குது, தீபத்தை எப்போ கூட ஏற்றிடலாம், எண்ணெயை இல்லாட்டி தீபம் ஏற்றவே முடியாது. அதனால தான் மகாபாரதம் அழியாமல் இன்றைக்கி நம்ம நாட்டில் காக்கப்பட்ட. கீதை கூட எல்லாருக்கும் தெரியாது, மகாபாரதம் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். அது எப்பொழுது மக்களிடம் ஊடுருவி இருக்கின்றது. கிராமங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பாரதம் படிக்கிறது ஒருத்தர் இருப்பார், இந்த ராமர் கோயில் கட்டினாங்கல்ல, அதுக்கு செங்கல் பூஜை நடந்துச்சு முன்னாடி. அந்த காலத்தில் செங்கல் பூஜை நடக்கும்போது நாங்கள் இப்போ சதில் பொறுப்பில் இருந்தேன். ஒரு 35 கிராமங்கள் 36 கிராமங்களில் போய் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது ஒரு கிராமத்துக்கு போனேன். யாரும் இல்லை. இந்த பூஜையெல்லாம் பண்ணி யாராவது பொறுப்பு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிடுங்கன்னாங்க. இல்லைங்க, ராமர் கோயில் பூஜை கம்யூனிஸ்ட் தலைவரை கூப்பிட்றீங்க? அவர் தாங்க பாரதம் படிப்பாருங்க, அவர் தாங்க இங்கே பாரதம் படிப்பாருனாங்க. வந்தவன் என்னங்க நீங்கள் கம்யூனிஸ்ட், ஒரு தாலுகா பொறுப்பில் இருக்கார் அவர். அது வேறு இது வேறண்ணே, இது கிருஷ்ணர் நம்மால்னே. அது அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சு. இந்த 36 கிராமத்தில் மைக்கெல்லாம் கட்டி தோரணம் கட்டி பூஜை பண்ணவர் ஒரு ஆள்கிட்ட, அவர் பாரதம் படிக்கிறவர் பாருங்கள். இன்றைக்கி அது இல்லை, ஆனால் டிவியில் ஏதாவது ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்குது மகாபாரதம். அதை அழிக்க முடியாது. அதனால் அந்த மகாபாரதம் என்னும் எண்ணெயில் ஒரு தீபத்தை ஏற்றியவர். இன்றைக்கி பாருங்கள், கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் காஷ்மீர் வரைக்கும் பாருங்கள், இந்த ராமர் கிருஷ்ணன் பேர் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து இலட்சி ஜாயிண்ட் ஆகிடும். இல்லாமல் இன்றைக்கி சொல்லுங்கப்பா, முழுசாக மதம் மாறின நாட்டில் வேறு பேரில் இருக்கலாம். அது கூட இந்த கிறிஸ்தவ மதத்தில் இந்த பேரை சேர்த்தன் கிறிஸ்தவ பேர் வைப்பாங்க, அது கூட இருக்கும். பார்த்திங்கன்னா ராமராஜன் இருக்கும், அந்த ராஜுங்கிறது அதான் இருக்கும். இந்த ராமன் கிருஷ்ணன் பேர்லாம் நானும் பார்த்துட்டு, இல்லை சிவன் பேர் ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கும். இந்த பேர் இல்லாமல் அவருக்கு ஈவே ராமசாமி என்னத்தை சொல்கிறது. அதனால் ராமசாமின்னு சொல்லக்கூடாது, ஈவே ரான்ட்டார் அவர். பேர்லேயே அடங்கி போய் தெரியும், இதை மாற்ற முடியாது. அதனால் அந்த எண்ணெய், மகாபாரதம் என்று எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தீபம் எரிந்து கொண்டு இருக்கும். அதை ஏற்றி வச்சுட்டார். அதை நாம் என்ன பண்ணணும்? நாமளும் நம்ம உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். நமோஸ்துதே வியாச, முதல் வரி. இப்படிப்பட்ட வியாச பகவானை உங்களுக்கு நமஸ்காரங்கள் இருக்கட்டும். ஒரு தங்க கிரீடம் இருக்குது. இந்த தங்க கிரீடம்ங்கிறது மகாபாரதம் வச்சுக்கங்க. அதில் பல முத்துக்கள் பதிச்சிருக்கு. மகாபாரதத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது, அதில் முத்துக்கள் மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு அழகாக ஒரு ரத்தினக்கல் இருக்குது, அது கீதை மாதிரி வச்சுருக்குங்க. அப்படி இவர் அந்த கீதையை ஏற்றி வைத்து விட்டார். இது 2வது சுலகம். 3வது சுலகம் படிக்கலாம். 2வது சுலகம் என்னன்னு சொன்னால் முதல்ல அர்த்தத்தை சொல்லிடுறேன். அதாவது விஷால புத்தே, விஷாலமான விரிந்து பரந்த அறிவை உடையவர். புல்லார விந்தாயத பத்ர நேத்திர, நன்கு விரிந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர்.
ஏனத்வயா பாரத தைலபூர்ணக பிரச்வாலிதோ ஞானமய பிரதீபக. உங்களால் மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞானமயமான கீதை என்னும் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. நமோஸ்துதே வியாச ந அஸ்துதே, அதை இப்படி பிரிக்கணும். இப்படிப்பட்ட வியாச பகவானாகிய உங்களுக்கு நமஸ்காரங்கள் இருக்கட்டும், உங்களை வணங்குகின்றேன். மூணாவது சொல்ல படிக்கலாம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமக. இங்கு பகவான் கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணுறார். எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? பிரபன்ன பாரிசாதாய, பிரபன்ன சரணடைந்தவர்களுக்கு, பாரிசாதாய கற்பக விருட்சம் போன்றவர். கற்பக விருட்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? கற்பக விருட்சம் என்ன பண்ணோம்? அங்கே போய் உட்காரணும் முதல்ல. இங்கே இருந்துக்கிட்டு அங்கே போகாமல் கேட்டால் கிடைக்காது. கீதைக்குள்ளே போகாமல் கேட்டால் கிடைக்காது. கற்பக விருட்சத்தில் கீழே போய் உட்காந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துருவாராம். அது மாதிரி பகவானிடம் சரணடைந்தவர்களுக்கு, அவரை நம்பாமல் போய் கேட்டால் கிடைக்குமா? அவரை நம்பி அவரை சரணடைந்தால் கற்பக விருட்சம் போன்று அருள்பவர். தன்னிடம் சரணடைந்தவர்களை அவரை காப்பாற்றாம விட்டதே கிடையாது. திரௌபதி என்ன பண்ணார்? திரௌபதி 2 தடவை சிக்கலில் மாட்டிக்கிடுவான். ஒன்று வனத்தில் துர்வாச மகரிஷி அனுப்பிச்சு இவற்றை சாப்பாடெலாம் முடிஞ்ச பிறகு அந்த பாத்திரத்தில் ஒரு தடவை தான் வரும். சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா வராது. சாப்பிட்ட பிறகு பிச்சையை குச்சியில் அனுப்பிச்சி விடுவான் துரியோதனை. இவருடைய சாபத்துக்கு ஆளாட்டு அங்கே என்ன பண்ணிடுவார்? எல்லாரும் வயிறு நிரப்பி விட்டுருவார் இவர் கிருஷ்ணர். திரௌபதி கிருஷ்ணனை கேட்ட உடனே அதுதான் அவர் என்ன மாதிரி பண்ணுவார் தெரியுங்களா? இவ இப்படி இருக்கே கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு கேட்குறா. கிருஷ்ணர் உள்ள நுழைவார். இவன் என்ன கேட்குறா? அவங்களுக்கு சாப்பாடு இல்லையேன்னு கேட்குறதுக்காக கூப்பிட்றான். எனக்கு சாப்பாடு போடும்பார். எப்படி இருக்கு அவளுக்கு? அதுக்காக தான் கூப்பிட்டது. இவருக்கே சாப்பாடு எப்படி கிடைக்கும்? இல்லைம்பா நீ இப்போ அதை எடு அப்படிம்பார். அதில் ஒரு பருக்கம் இருக்கும். அதை எடுத்து வாயில் போட்டோன்னு அங்கே எல்லா உலகத்துக்கே வயிறு நிறைஞ்சு போயிடுமா. அப்படி அப்போ ஒன்று. பிறகு அதே மாதிரி சபையில் துயில் விரியும் போது துச்சாதனனுடைய கை வலிக்கிற அளவுக்கு புடவையை கொடுக்குறார் அவர். அப்படி சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போல் இருப்பவர். சரணடைந்தவர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தோத்திர வேத்ரைக்க பானையே அடுத்த வார்த்தை. ஒரு கையில் சாட்டக்குச்சி, எது அந்த குதிரை ஓட்டுறதுக்கு வைத்திருப்பவரும், இன்னொரு கையில் என்ன ஞான முத்திராய சின்முத்திரை தாங்கிய. இப்படி பரம்பு ஒரு பக்கம், இந்த பக்கம் கையில் அப்படியே இப்படி ஒரு கை வச்சிருக்கிறார். அதாவது அர்ஜுனன் என்ன பண்ணான்? வில்லி அம்பையும் கீழே போட்டான். கீழே போட்டு சண்டை ஓட்ட மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டான். அவனே சண்டை ஓட்ட மாட்டேன்னு கீழே இறங்கின பிறகு இவருக்கு எதுக்கு அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு உட்காரணும்? இவருக்கு எதுக்கு அந்த சாட்டையை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க? அவன் திருப்பி சண்டை போடுன்னு அவருக்கு தெரியும். அதனால் கை விடாமல் அந்த கயிறையும் இந்த கம்பியும் வச்சுக்கிறார் இப்படி. அப்படி ஒரு கையில் அந்த குதிரையை ஓட்டுற கட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு? இன்னொரு கையில் என்ன பண்ணுறாரு? சின்முத்திரை ஞான முத்திராய, ஞான முத்திரையை சின்முத்திரையை உடையவரும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சின்முத்திரைக்கு அர்த்தம் தெரியுமா? பரமாத்மா, இது ஜீவாத்மா. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அடுத்தால குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பானா இப்படி கையை நீட்டி. இதே ஜீவாத்மாவான். இந்த யாருக்கும் வைக்கும் ஒரு பாட்டு வர, நீ மற்றவங்களை குத்தம் சொன்னா 3 கை ஒன்னே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான். அந்த வரியில் வர, நீ இப்படி நீட்டினேன்னா 3 விரல் ஒன்னே நீட்டிக்கிட்டு இருக்கு, ஒன்னே நீ பாரு அப்படின்னு சொல்லுவார். இப்படி இந்த ஜீவாத்மா யாரோட சேர்ந்துருக்குன்னா, நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? இந்த ஜீவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த 3 சரீரம், ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல்னு இருக்கு. இந்த 3 சரீரத்தோட எப்பயும் சேர்ந்துருக்கும். பரமாத்மா தனியாக இருக்கும். இது பரமாத்மா. இந்த இது என்ன பண்ணிடுது? இதை 3 சேர்ந்துதே இருக்குது. எப்போ பார்த்தாலும் இது 3ஓட சேர்ந்து, இல்லாட்டி விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இதில் தான் இருக்கும் ஜீவன். 3ல் எல்லையாக ஒன்று இருப்பான். ஸ்தூல சரீரம், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம் சேர்ந்துருப்பான். இல்லாட்டி உடல், மனம், இந்திரியங்களோட சேர்ந்துருப்பான். உடல், மனம், இந்திரியங்கள், இந்த உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு அதோட சேர்ந்து, அதுதான் நான் நினச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஆனால் இந்த 4 விரல் இருந்தாலும் இந்த விரல் இல்லாட்டி வேலை செய்ய முடியாது தெரியுமா?
அதனால தான் கட்ட விரலில் வாங்குறார் துரோணாச்சாரியார் ஏகலைவனுக்கு. இந்த விரல் முக்கியமான விரல். இதை 4 இயக்கிறதுக்கு இது கடைசியாக ஒன்று இருக்கணும். பரமாத்மா எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு தெரியறதில்ல. அதனால் இந்த பரமாத்மாவோடு இந்த 3 நான் இல்லைன்னு நீக்கி ஜீவாத்மாவோடு ஐக்கியப்படுத்துறது மொத்தம். அதுக்கு என்ன பண்ணேன்? வேறு யாரையும் குறை சொல்லாமல் இருக்கணும், நீட்டாமல் இருக்கணும். இப்படி ஐக்கியப்படுத்துறதுக்கு பேர் ஷின்முத்திரை. தட்சிணாமூர்த்தி இப்படி தான் இருப்பார். அவர் மௌன குரு. இதை சொன்னவொன்னே சிஷ்யர்கள் 4 பேருக்கு புரிஞ்சு வச்சான். வேதாந்தமே முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அவங்க. அவர் வாயை திறக்கவே இல்லை, மௌன குரு அவர். இவர் அந்த ஷின்முத்திரை தாங்கியவர். ஒரு விரலில் இதில் இன்னொரு தாத்பரியம் இருக்குது. இந்த 2 கையுமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா உலக விவகாரத்தில் கிருஷ்ணர்கள் இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு கையில் சாட்டக்குச்சி, அந்த குதிரையை ஓட்டுற குச்சி, சாட்டக்கம்புன்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை கடிவாளத்தையும் பிடிச்சிருக்கார். இன்னொரு கையில் இந்த உலக விவகாரத்தில் இவர் 2யும் பண்ணுறார் கிருஷ்ணர். உலக விவகாரத்தையும் பார்க்குறாரு, வேதாந்தத்தையும் புகட்டுறார். நம்ம ராமகிருஷ்ணன் சொல்கிறது, ஒரு கையில் உலகத்தை பற்றிக்க, ஒரு கையில் கடவுளை பற்றிக்கம்பார் ராமகிருஷ்ணன். அதே தான் இங்கே செய்கிறார் அவர். ஒரு கையில் தேரை ஓட்டுறதுக்கு வேண்டிய வாயத்தங்கள், இன்னொரு கையில் ஞானத்தை போதிக்கிறதுக்கு உண்டான ஒன்று. அந்த இன்னொரு உதாரணம், ஒரு பெண் வந்து மாவில் அந்த இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்தில், உலக்கையில் போட்டு. அதில் ஒரு தள்ளிக்கிட்டே இருக்கும். இந்த கை வந்து அந்த உலக்கப்படாமல் தள்ளிக்கிட்டே இருக்கும். கவனம் போகிற அங்கே இருக்கேன். இன்னொரு கையில் எங்கிட்ட ரூபாய் கொடுக்குறது வர்றது, குழந்தைகள் கை நீட்டுறது வாங்க. ஆனால் இது கவனமாக இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீ உலகத்தில் ஒரு கையில் விவகாரம் பாரு, ஒரு கையில் கடவுளை நினச்சிக்கிட்டே கடவுளோடே இரு அப்படின்பார். குழந்தைக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்க? சாக்லேட் சாப்பிடுது, நடந்து போகுது, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுது. அப்பா கையை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் சாக்லேட் சாப்பிட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் பயம் இல்லாமல். அது மாதிரி கடவுளை ஒரு கையில் பிடிச்சிக்கிறேன்னா ஒரு கையில் உலக விவகாரங்கள் பார்க்கணும். 2 வேணும் வாழ்க்கையில். யாராக இருந்தாலும் சரி, சன்னியாசிக்கும் அப்படித்தான். காட்டில் இருக்க சன்னியாசி கடவுள் மட்டும்தான். விவகாரத்துக்கு ஊருக்குள்ளே வந்துட்டாருன்னா அவருக்கும் விவகாரம் நிறையா இருக்குது. என்ன, அப்போ விவகாரமும் இருக்கணும், ஆனால் கடவுளை பிடிச்சிக்கிட்டு விவகாரம் பண்ணணும். அது மாதிரி பகவானே இங்கே என்ன பண்ணிட்டாரு? ஒரு கையில் ஷின்முத்திரை, ஒரு கையில் அந்த குதிரையை ஓட்டுவதற்கான இது. அது மாதிரி உலக விவகாரங்களை எப்படி நடத்தணும், எப்படி செய்யணுங்கிறதையும் விட்டுறக்கூடாது. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கணும். இன்னொரு பக்கம் இந்த உண்மையான துயரத்தை போக்கக்கூடிய இந்த ஞானத்தை பெறுவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா கீதா அமிர்த துகே. அடுத்த வார்த்தை, கீதை என்னும் அமிர்தத்தை கறப்பவருமான. பாலை கறப்பது போன்று கீதை என்னும் அமிர்தத்தை வேதங்களிலிருந்து கறந்து கொடுத்தவர். அமிர்தம் என்ன பண்ணும்? எல்லா நோய்களையும் தீர்க்கும். அது மாதிரி கீதை என்னும் அமிர்தத்தை அவர் கறந்து கொடுத்தவர். கிருஷ்ணாய நமக. இப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு நமஸ்காரம். கீதையை வந்து நம்ம அமிர்தம்னு சொல்கிறோம். அமிர்தம் வந்து எல்லா நோய்களையும் ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவர் கறந்து கொடுத்துருக்கிறாராம். ஷின்முத்திரை தாங்கி கொண்டு, ஞானத்தை புகட்டி கொண்டு, ஒரு கையில் விவகாரத்தை பார்த்து கொண்டு இவர் அதை செய்கின்றார். சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்று இருக்கின்றார். அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்பயுமே எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். எப்படி சொல்லணுமோ அப்படி கரெக்டாக அந்தந்த இடத்துல யார்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படி பண்ணுறவராம். இந்த ஆடுற மாட்டை இதில் வரும் பின்னாடி, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் மாதிரி கிருஷ்ணர் வந்து பால் கறப்ப. அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது பால் கறப்பவர், கன்றுக்குட்டி கிருஷ்ணன். அடுத்த ஸ்லோகத்தில் வரும் அது. அப்போ எப்படி விஷயங்களை சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல தெரியணுமா. ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை போய் சேர்க்கறதுக்கு எப்படி சொல்ல தெரியும் அப்படி தெரியும். அப்படி வந்து இவர் வந்து இந்த அமிர்தத்தை கொடுக்குறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஈஸி சேரில் அப்பா உட்காந்துருக்கார். அவர் கணவர், மனைவி உள்ள சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரன் வந்தானா, பிச்சை கேட்டிருக்கான். இந்த அம்மா வந்து சாப்பாடு போட்டிருக்கு. போய் மரத்தடியில் சாப்பிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் வந்திருக்கான். திருப்பி கூப்பிட்ருக்கான், அம்மா அம்மான்ட்டு வந்திருக்கான். இப்போ தானேப்பா வாங்கிட்டு போனேன், நீ எதுக்குப்பா திருப்பி வர்ற அப்படின்னு இருக்காங்க. இல்லைம்மா, நீங்கள் வந்து என்ன இப்படி சாப்பாடு போடுறீங்க? நீங்கள் போட்ட சாப்பாடு நாய் கூட சாப்பிடாதுன்னு இருக்கேன். நீங்கள் போட்ட சாப்பாடை நாய் கூட சாப்பிடாது. நான்
ஏன் என்ன எப்படி சொல்கிற, 30 வருஷமாக அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவனுக்கு அவர் கை அவர் தான் 10 ரூபா கொடுத்து சொல்ல சொன்னார். நான் அம்மாட்ட சொல்ல முடியலை அவருக்கு, பிச்சைக்காரமாக சொல்ல வச்சுட்டாரு. விஷயத்தை கன்வே பண்ண தெரியாது யார் மூலமாவது. அப்படி பகவான் அழகாக அர்ஜுன மூலம் கன்வே பண்ணுவார். இந்த அமிர்தத்தை கறந்து கொடுப்பவருங்கிறார்கள், அப்படி கறக்கிறாராம். பின்னாடி அடுத்த சொல்கிறத பற்றி விரிவாக விளக்க வருது. அதனால் பகவான் இதை தெளிவாக புரிஞ்சு படித்தோம்னா, மெதுவாக படித்தீங்கன்னா, நான் சாரமாகவும் சொல்லியிருக்கேன், 1 மணி நேரத்தில் ஒரு அத்தியாயம் சொல்லியிருக்கேன், 1 மணி நேரத்தில் 7 நிமிஷத்துலேயும் ஒரு அத்தியாயம் சொல்லியிருக்கேன். ரொம்ப சுருக்கமாக வருது, யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு அத்தியாயத்தினுடைய சாரை 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் வரும். 1 மணி நேரத்துலேயும் பேசியிருக்கோம், 1.5 மணி நேரத்தில் பேசியிருக்கோம், அப்படியே இருக்குது. இப்போ பேசுகிறதெல்லாம் ஒரு அத்தியாயம் 10 மணி நேரம் ஆகும். முதல் அத்தியாயம் வேகமாக போயிடும் 4-5 மணி நேரத்தில். இப்போ 2ஆவது அத்தியாயம்லாம் கூட வரும், 3ஆவது அத்தியாயம்லாம் 10 மணி நேரம் 8 மணி நேரம் இப்படி வரும். மெதுவாக படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் கீதையை உலகம் பூரா அதை ஏற்றுக்கிறாங்க. அன்றைக்கி நம்ம நாட்டை ஆண்ட வாரன் ஹேஸ்டிங்கே சொன்னாரே, இங்கிலாந்து கீதையை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு சொன்னாரே, முகவரியில் எழுதியிருக்கார் அவர். இந்தியாவை விட்டால் இந்தியாவை இழந்துடலாம், இங்கிலாந்து கீதை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அதனால் அதனால தான் பகவத்கீதை இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு புனிதமான நூலாக யாராலும் கைவிடப்படாத நூலாக. இதுக்குள்ளேயே ஒரு மகத்துவம் இருக்குது, உள்ளே போனாலே தெரியும். அதனால் பாராயணம் பண்ணுறாங்க, புரியாட்டால் கூட பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா தேனியில் நடக்குது, டெய்லி ஒரு அத்தியாயம் பாராயணம் நடக்காங்க எல்லோரும் சேர்ந்து சாமியுடைய அதிஷ்டானத்தில். அதனால் எல்லோரும் சேர்ந்து அந்த கீதைங்கிற அமிர்தத்தை நாம் பருகுவோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கற்பகம் விருட்சம் போன்றவர் சரணடைந்தவர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு கையில் சாட்டை குச்சி வைத்திருப்பவர், இனியொரு கையில் சின்முத்திரை தாங்கி இருப்பவர், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நான் வணங்குகின்றேன். 3 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. 4வது ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.